ஃபர்ஸ்ட் நான் போன அன்னைக்கே எல்லாருமே வந்துட்டு பாப்பா நீ மாட வைக்கிற பொண்ணு தானே மாட வைக்கிற பொண்ணு தானே அப்படின்னு இப்போ வரைக்குமே யாருன்னே தெரியாது. ஏன்டா பொம்பளை பிள்ளைய தான் சின்ன பிள்ளையா இருந்து கூட்டிட்டு தெரிஞ்சீங்க, இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, இன்னி போய் என்னடா கூட்டிட்டு தெரியுறீங்க அப்படின்னா ஊருக்குள்ள என்ன எல்லாரும் என்னென்னமோ வைவாங்க, ஏற்றுக்கிறவே மாட்டேன். உனக்கு என்னப்பா ஈஸியா டோக்கன் கிடைச்சிடும், தங்கச்சி வச்சு அவுத்து போடுவேன். ஜல்லிக்கட்டுனால நான் வந்து பரிசு ஜெயிச்சேன், அவார்டு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து யாருன்னே தெரியாது. அவங்களோட குடிமாடாகி கூட நான் இவ்வளவு தூரம் அங்கே ஃபீல் பண்ணது கிடையாது. மாடை ஏற்றி போயிட்டா. இப்போ என் தங்கச்சியை வந்து நாளைக்கு பொண்ணே பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை கிடையாது வந்து மாடு வருதுன்னா நான் அப்படி பயந்து ஒதுங்குறேன்னா நீ நில்லு கீர்த்தி, நான் நிற்கும் போது அவனை குத்துவாங்க விட போறேன். தடைக்கு அப்புறமெல்லாம் வெத்தலை பாக்குன்றதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் போயிருச்சு, டோக்கன் தான் மாடை வருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்கேன்றனால எங்கள் வீட்டு ஆன்லைனில் பதிகிறோம், எங்கள் அப்பா எங்கே போய் பதிவார், எல்லா ஊருக்கும் பதிகிறாப்புல. வரவே இல்லை அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் டோக்கன். அவரே வெறுப்பாகி போய் ஒரு ஜல்லிக்கட்டை இப்படியும் உங்கள்ட்ட இருந்து பிடுங்கலாம்ன்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. இந்த மாதிரி பெட்டர் டுடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தசாரதி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர்கள் ஜல்லிக்கட்டை ரசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயமானவங்க. அவங்கள பற்றி பக்கமாக வந்து இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்லை. யோகதர்ஷினி அப்படின்னு சொன்னாலே போதும், எல்லாருக்கும் தெரியும். யோகதர்ஷினியை சொல்லும்போது அவங்கள மட்டும் நம்ம வந்து சொல்லிட முடியாது. அவங்க கூட அவருடைய அண்ணன் பாசமலர்கள் அர்ஜுன் அவங்க கூட இருக்காங்க. ஸோ சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய பாசமலர் அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் தான். சோஷியல் நெட்வொர்க்கை திறந்தாலே வந்து அண்ணன் தங்கச்சி வந்து அவ்வளோ ஒரு பாசத்தோட அவங்களோட காம்பினேஷன் வந்து இருக்கும். ஸோ வணக்கம் அர்ஜுன் ப்ரோ. வணக்கம் யோகதர்ஷினி, நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க பிரதர். இப்போ யோகதர்ஷினி வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்காங்க. இது ஸ்கூல்ல இருக்கும், அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அவங்களோட வளர்ச்சி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களா கூட இருந்து? இப்போ நாங்க பாக்குறதுக்கும் நீங்க கூட இருந்தே அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல? என்னன்னா என் கூட பிறந்தது வந்து 2 ஆம்பளை பையங்க, ஒரு பொம்பளை பிள்ளை மொத்தம். ஆனால் ஒரு பையன் வந்து மாடுகண்டு லைன்லேயே கிடையாது, அவன் வந்து சென்னையில் இருக்கான். ஓகே. அவன் என் ஸ்டேஜில் இருந்து என் கூட எனக்கு இன்னொரு ஆள் பக்குவமாக மாடை பிடிச்சி போகணும்னா என் வீட்டில் ஒரு ஆள் வேணும். தம்பி ரொம்ப சின்ன பையன், அதுக்காண்டி இவங்களை ட்ரெயின் பண்ணேன். ஓகே. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா மாட்டில் இருந்து வண்டி ஓட்டுறது, எந்த வண்டியை கொடுத்தாலும் இப்போ ஓட்டுவாங்க அவங்க. வண்டி புல்லட்ல வராங்கல்ல, புல்லட் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, தார் ஜீப் முதற்கொண்டு ஓட்டிக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லா வண்டியும் ஓட்டுவாங்க. அதுக்கு மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே என் தங்கச்சி கற்றுக் கொடுக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே டெவலப் ஆகி வருவாங்கன்னு பார்த்தா இப்போ நம்மளை காட்டில் எல்லாத்துலேயும் என்னை காட்டிலும் தெளிவாகிட்டாங்க, விவரமாகவும் இருக்காங்க. ஆமாம், எல்லாத்துலேயுமே மாடு அவுக்குறதுல இருக்கட்டும், மாடு உள்ள பிடிச்சி வர்றதுல இருக்கட்டும், என் அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவங்க இப்போ என்னை காட்டிலும் பெட்டரா மாறிட்டாங்க. கண்டிப்பா முதல்ல அவங்க வந்து அந்த ஆறுதல் பரிசு கொடுத்தப்போ வேண்டாம் எனக்கு அந்த ஆறுதல் பரிசு தேவையில்லை, என் காலை வந்து பிடிவிடாம ஒரு நாள் வெளியில வரும் இல்லையா, அன்னைக்கு நான் கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த தருணம் தான் வந்து உலகமே திரும்பி பாக்குது அவங்கள. எப்படி அந்த வயசுல அந்த ஒரு பக்குவம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அது சத்தியமா சாமியோட அருள்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு நம்மளாலே அந்த மைண்ட் செட்டுக்கு அந்த இடத்துல வர முடியாது. நான்லாம் ஆனால் வெளியே சொல்லுவேன், பாப்பாட்டே 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன், ஜெயிச்சா மட்டும் தான் கருத்தி பரிசு வாங்கணும், தோத்தா வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த என்னதான் நான் சொன்னாலும் நிறையா இடத்துல எப்படின்னா களத்தில் வீரர்களுக்கு காயப்பட்டுச்சுன்னா, நம்ம மாடு காயப்படுத்திருச்சுன்னு நிறையா பேர் சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க, சங்கடப்படுறவங்களும் இருக்காங்க மாடு வெளியே வந்துருச்சுன்னு. ஆனால் எனக்குலாம் ஒவ்வொரு நேரம் நம்ம மாடு காயப்படுத்திருச்சுன்னா எனக்கு ஃபீல் பண்ணுறது அவங்கள பற்றி தான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நான் நினைப்பேன் குத்துப்பட்டவங்களை அவங்கள போய் தூக்கணும், அவங்கள பார்ப்போம், நம்ம மாட்டை அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் களத்துக்குள்ளே அது தோணாது. உள்ளே போனோன்னே அந்த ப்ரெஷரில் வெளியே போயிடுவோம் நாங்கள். ஓகே. ஆனால் நேரத்தெல்லாம் ஆனால் ரீசெண்டாக நம்ம மாடு ஒருத்தவங்களை கீழே தூக்கி போட்டுருச்சு. நான் போய் நின்று தூக்கி விட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் எதுவும் ஆகலை இல்லைண்ணே, இன்னும் ப்ராப்ளம் இல்லைண்ணே, எதனால வாங்கினேன், இப்போ ஆஸ்பத்திரி கூட போகணும்னு எல்லாம் கேட்டேன். இல்லைண்ணே ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ தான் எங்களுக்கே அந்த பக்கம் வருது, போய் நின்று நிதானமாக கேட்கணும்னு. இவங்க எப்படி அந்த வயசுலேயே அந்த அளவுக்கு கேட்டாங்கன்றது எனக்கு என்ன தெரியல. அது சொன்னப்போ என்ன சொன்னீங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்து ஏதோ ஒரு பரிசு கிடைக்கி அப்படி நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா என்னைக்குமே நம்ம பரிசுக்காண்டி மாடு அவுக்கவே இல்லைண்ணே. அவங்க அப்படி சொல்லிட்டு வந்ததே எனக்கு ரொம்ப பெருமை. அது ரொம்ப கெத்தா இருந்துச்சுல. சூப்பர் கீர்த்தி அப்படின்னு வெளியே வந்தோம், நான் அதுக்கு தான் கை கொடுத்தேன். சூப்பர் கீர்த்தி, நீட்டா வந்த வெளியே, தரமான செய்கை, இப்படிதான் வரணும், தோத்தா பரிசு அவங்க, ஜெயிச்சுட்டு கேளு, நியாயமானது அப்படின்னு சொன்னேன்.
உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த நிமிஷம்? நான்லாம் அசால்ட் காட்டுவாங்க, எனக்கு இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமா, அந்த வாடியில வருஷம் புடிமாடு ஆயிட்டு தான் இருக்கு. புடிமாடாகி அந்த பரிசு வாங்கணும்னா அந்த பரிசோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாம போயிடும். அந்த வாடியில நான் ஜெயிச்சுட்டு வாங்கினேன்னா அந்த அப்ப இருக்க சந்தோஷம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதனால நான் ஜெயிச்சுட்டு வாங்கிக்கிறேன், இப்ப எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தான். இப்போ உங்களோட கேரியர் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போயிருக்கீங்க. காலேஜ் உள்ள போனோடனே அந்த ஃபீல் இருக்கும்ல, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து கேட்பாங்க, மேம் கேட்பாங்க, ஹெச்ஓடி இன்சார்ஜ் மேம் எல்லாருமே கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீனியர்ஸுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் நான் போன அன்னைக்கே எல்லாருமே வந்துட்டு பாப்பா நீ மாடவுக்குற பொண்ணு தானே அப்படின்னு இப்ப வரைக்குமே யாருன்னே தெரியாது, ஆனா பார்த்து பேசிட்டு சிரிச்சுட்டு போவாங்க. நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் அண்ணன் ஒரு தகவல் எங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் காலேஜ்குள்ள போனோடனே செலிபிரிட்டி எங்க காலேஜ்ல இப்படி அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்ட்டு. நான் ஃபார்ம் வாங்க தான் போனோம். எனக்கு ஏற்கனவே அந்த காலேஜ்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக காலையை கொண்டு வர சொன்னாங்க. நான் இப்போ 9th படிக்கும் போது. காலேஜ் நீங்க போறதுக்கு முன்னாடி இங்க சீஃப் கெஸ்டா போயிருக்கீங்க? ஆமா, காலையை கொண்டு வர சொன்னாங்க, புடிச்சிட்டு போயிட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜுக்கு ஃபார்ம் வாங்க போகும்போது அவங்க அந்த வைஸ் பிரின்சிபல் மேம் கேட்டாங்க, என்ன இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எங்க காலேஜ்ல சீட் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் தான் இல்ல மேம் உங்க காலேஜ்ல தான் வரணுன்றக்காக தான் வாங்க வந்தேன் அப்படின்னு போய் சொன்னேன். அப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு ஃபார்ம் போட்டாங்க. அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம செலிபிரிட்டி கூட பழகுறோம் அப்படிங்கிற ஒரு. ஆமா, எல்லாருமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் நான் போன அன்னைக்கு யாரையுமே எனக்கு தெரியாது, ஆனா எல்லாருமே வந்துட்டு உன்னை நான் இங்க யூடியூப்ல பாத்துருக்கோம், நீ மாடவுக்குற பொண்ணு தானே அப்படின்னா ஆமா அப்படின்னு. அதுல இருந்தே அப்படியே எல்லாருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு அடக்க ஒடுக்கமா அவங்க பேச்சு கேட்டுட்டு இருந்துக்கணும். என்ன அந்த கௌரவம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை வந்து நிறைய இடத்துல வந்து அடக்கிதான் வச்சிருக்கோம். அந்த தடையை உடைக்கணுன்றக்காண்டி தான் என் பாப்பாவை நான் வளர்த்தேன். சூப்பர் சூப்பர். உண்மையிலே எந்த பெண்களையுமே பெண்களுக்கு வந்து பாதி உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னாங்க. நாள் போக்கில் பெண்களுக்கு பாதி அளவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தோம்னா ஆண்களுக்கு பெண்கள் சமம்னு வந்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆண்களை விட பெண்கள் ஒரு படி மேலே போகணும், அதுதான் என்னோட தாட்டு சின்ன பிள்ளையில இருந்தே. அதனால அவங்கள அந்த தடையை உடைக்கிறதுக்காண்டி தான் நான் பாப்பாவை எல்லா ஃபீல்ட்லையும் இறக்குனேன். ஊருக்குள்ள என்ன எல்லாரும் என்னென்னமோ வைவாங்க, கேட்டுக்கிறவே மாட்டேன். என்ன சொல்லுவாங்க பொதுவா? ஏன்னா உங்க நண்பர்கள் சக நண்பர்கள், ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த 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 வழி புரியாது. வெளியில போகும்போது டக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அது என்ன அதிகமா சொல்லி இது பண்ணுவாங்க, நீங்க அதை எப்படி ஸ்கிப் பண்றீங்க? அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்போ மாடவுக்குற ஃபீல்ட்ல இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா ஈஸியா டோக்கன் கிடைச்சிடும், தங்கச்சி வச்சு அவுத்து போடுவேன். ஓ ஓகே ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கே டோக்கன் வராம எத்தனை நாள் படுத்திருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ ஊருக்கு வராம படுத்திருந்திருக்கேன். நானும் நிறைய பேர்த்துல கேட்பேன். நான் என்கிட்ட ஃபோன் அடிச்சு நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உனக்கு டோக்கன் வராதா, உன் தங்கச்சி வச்சு உனக்கு டோக்கன் வராதான்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு வராது. நானும் சாதாரண ஒரு மாட்டுக்காரன் தான். நானும் எங்கிட்டாவது போராடி யாராவது பிடிச்சி ஒரு டோக்கன் வாங்குறது பெரிய ரிஸ்க் தான். அதே மாதிரி மாட்டு லைன்ல இல்லாம ஊருக்குள்ளேயுமே சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க, ஏன்டா பொம்பளை பிள்ளைய முததான் சின்ன பிள்ளையா இருந்து கூட்டிட்டு தெரிஞ்சீங்க, இப்ப ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, இன்னி போய் என்னடா கூட்டிட்டு தெரியுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. என் வீட்டுல இருக்கிறதண்டியும் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கடுத்து அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்க இது திறமை, அவங்க எங்க போய் வராங்களோ அங்க போயிட்டு அவங்க இது பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கல என்ன ஆசைப்படுதோ அதை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இல்ல இப்போ பொதுவாகவே எல்லா அண்ணன்களும் சரி, இல்ல தம்பிகளே வீட்டுல ஒரு பையன் இருந்தாலும் ஒரு பொண்ணு இருக்கும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லபடியா அவனை நாங்க கட்டி கொடுத்துட்றோம், கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அது புருஷன் பாத்துக்குவார், உடனே அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்டுக்கோ, இல்லை புகுந்த வீடு அதனோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி கை விரிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் போடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும்? அந்த இரிட்டேட்டிங்கை உடைக்கிற அதை தான் சொல்றேன், அந்த இதை உடைக்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி வளர்த்துருக்கேன். நீட்டாவே சொல்லுவேன். இப்போ என் தங்கச்சியை வந்து நாளைக்கு பொண்ணே பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முழுசா என் தங்கச்சியை பத்தி தெரிஞ்சுதான் உள்ள வருவாங்க. கண்டிப்பா. ஆமா. அப்ப அதுக்கடுத்து ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் முதலே கேட்பேன், இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்தீங்க, எல்லாத்துக்கும் தெரியணும் என் தங்கச்சி இப்படிதான் அப்படின்னு, இப்படிதான் இருக்கணும். உன் வீட்டுல இருந்தா இல்ல, என் வீட்டுல இருந்தா இல்ல, இடத்துல இப்படிதான் இருக்கும். பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை கிடையாது வந்து அவுத்துட்ட காலை அப்படிங்கிறது சீறி பாஞ்சிருவாங்க, அப்படிதானே? அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருக்கு?
எல்லாரும் ஒரு ப்ரௌடா பாக்குறாங்க, நான் வெளியில போனாலே இப்படி ஒரு மரியாதை கிடைக்குது. அப்படிலாம் நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைண்ணே. எல்லாருமே நான் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு களத்துக்கு போறேன்னா அங்க நான் எல்லா மாட்டு உரிமையாளர் எப்படியோ அந்த மாதிரி தான் நானும். அதே மாதிரி ஒரு ரேக்லா களத்துக்கு போறேன்னா அங்க வந்து மாடு ஓட்டுறவங்க உள்ளோட்டி அவங்களையும் தவிர்த்து பார்வையாளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த இடத்துல பார்வையாளர்கள் தான் நானும். அதே மாதிரி ஒரு வடமஞ்சட்டு வேடிக்கை பார்க்க போறேன்னா அங்கேயும் ஒரு பார்வையாளர் தான் நான் வந்து எந்த இடத்துலயும் சீஃப் கெஸ்டா இருக்கணும், எல்லாரும் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. ஜல்லிக்கட்டுனால நான் வந்து பரிசு ஜெயிச்சேன், அவார்டு வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து யாருன்னே தெரியாது அவங்களோட பாசம் அன்பெல்லாம் கிடைச்சு அந்த இடத்துல வந்து அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். யாருன்னே தெரியாது, வருவாங்க, பாப்பா எப்படா இருக்க, வாடா டீ சாப்பிட்றா, கலர் சாப்பிட்றா, கேட்க கூட மாட்டாங்க, வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ஒரு மூமெண்ட் போதும். அந்த முதல்ல காளையை கையில பிடிச்சிட்டு நம்ம அந்த அத்தனை ஆயிரம் ஆண்களுக்கு மத்தியில நம்ம கெத்தா நடந்து போறோம், அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது எனக்கு தெரியாதுண்ணே. ஃபர்ஸ்ட் நான் போனதே வந்து எனக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது. அந்த ஸ்டேஜ்ல நான் போனேன் ஜல்லிக்கட்டுக்கு. எதுக்கு போனேன்னே தெரியாது அந்த மாதிரி ஸ்டேஜ். இப்போ நான் எதனால அதை கேட்கறேன்னா, இப்போ என்னை விட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூச்சமா இருக்கும். டக்குன்னு நமக்கு தெரியாதவங்க இருக்கிற இடத்துக்குள்ள போனா ஒரு தயக்கம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தானே. ஆனா நீங்க அப்படி உடச்சு எரிஞ்சுக்கிட்டே அப்படி கெத்தா அந்த ஒரு பச்சை துண்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படி போகும்போது, இங்க இருந்து போகும்போதுதான் எனக்கு அப்படி தெரியும், யாருன்னே தெரியாது, அப்படித்தானே போறோம் அப்படின்னு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அப்படி இருக்கவே இருக்காது. இங்க இருந்து போகும்போதுதான் அப்பா, அண்ணே பயலுக இவங்க எல்லாரும் கூட வருவாங்க. ஆனா அங்க போனா யாருன்னே தெரியாது. என் தங்கச்சி மாடு வந்துருச்சு வழி விடுறா, பாப்பா மாடு கொண்டு வந்துருச்சு வழி விடுறா, வாடாமா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாட்டுக்காரவங்க, கமிட்டியாளர்கள் எல்லார் வீட்லயும் ஒரு தங்கச்சி அவங்க வீட்டு பொண்ணா பாப்பாங்க. எனக்கு அது ஒண்ணு போதும், அந்த சந்தோஷம் போதும். மித்தபடி நீங்க எனக்கு சீஃப் கெஸ்டா வரவேற்கணும், பொன்னாட பொத்தணும், அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. சிறப்பு. இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருப்பாங்களா உங்களை? தங்கச்சி ஒரு ஹாய் மட்டும் சொல்லுமா அப்படி சொல்லி கீழே வருவாங்க. இல்ல, எனக்கு நான் இன்ஸ்டால எல்லாம் கிடையாது. நீங்க இன்ஸ்டால இல்லையா? இல்லையா, நாங்க ஒரு பேஜ் பார்த்தோம், யோகதர்ஷினி அபிஷியல். அது வந்து எல்லாமே வந்து ஃபேன் பேஜ் தான். எந்த பேஜஸ்மே என்னோட அபிஷியல் ஒரு ஒரு பிள்ளை யதார்த்தமா நாங்க தப்பக்குளத்துக்கு போயிருந்தப்ப பாப்பாவும் நானும் போயிருக்கோம். அங்கனக்குள்ள வந்துட்டு எனக்கா உங்கள்கிட்ட நான் நம்பர் வேணும்னு கேட்டேன், நம்பர் கொடுக்க மாட்டேறீங்க, மெசேஜ் பண்ணேன், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போக்கா எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, என் நம்பர் இல்லாமல் எப்படிக்கா எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு இது கேட்குது. அப்போ தான் இல்லை உங்கள் ஐடியில் யோகதர்ஷினி நான் சவுண்ட் இருக்குல்ல அந்த ஐடியில் பண்ணேன் அப்படின்னு. நான் அப்போ தான் சொன்னேன் அது எங்கள் ஐடியே கிடையாது, நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுறோம். என் ஐடியா தான் பாப்பா யூஸ் பண்ணுறது, பாப்பா ஐடியா தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 பேத்துக்கு ஒரே ஐடி தான். ஆனால் நான் மிஸ்டர் அரக்கன் அர்ஜுன் தான் நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன். ஓகே, என்னட்ட வந்து அவ்வளோ தூரம் இருக்காது எங்கள் இதில். ஆனால் என் இன்ஸ்டாவில் இருக்க நான் ஆரம்பத்தில் ஃபோட்டோவெல்லாம் அவர் இப்போ எடுத்து போட்டு வேற லெவல்ல டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வருது உங்களை பத்தி. அது எல்லாருமே நான் நினைச்சுதான் போய். ஆக்சுவலா நானுமே இன்ஸ்டாகிராம்ல பார்த்த உடனே என்ன நினைச்சேன்னா, களம் வந்து கோயில், காளை வந்து தெய்வம் அப்படின்னு போட்டிருந்தீங்களா? சரி, ஓகேப்பா, அப்ப நீங்க தான் போல ஒரிஜினல் அப்படின்னா நாங்க எங்களோட எண்ணம் அப்படியா? எல்லாருக்குமே அதுதான் மைண்ட் தாட், நான் தான் போடுறேன். அது யூஸ் பண்றது தப்பு இல்ல, பட் என்னன்னா நான் நினைச்சு போய் எல்லாரும் அந்த ஐடியில பேசுறாங்க, அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அந்த ஐடி வந்து என்னது கிடையாது, இன்ஸ்டால நான் கிடையவே கிடையாது, எந்த சோசியல் மீடியாஸ்லயுமே நான் கிடையாது. அண்ணன் ஐடி தான் மிஸ்டர் அரக்கன் அர்ஜுன், அவன் யூஸ் பண்றதுதான் நானும் அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு வாடிவாசல் போறீங்க, இப்போ ஒரு சமீபமா 2-3 வருஷமா வந்து வெற்றியோட திரும்பி வரீங்க அப்படிங்கும்போது அந்த வெற்றியெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்றீங்களா? அண்ணே இன்னைக்கு நம்ம காலை அடிச்சிருச்சு, செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் உங்களோட செலிப்ரேஷன்? இல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே. நான் எப்பயுமே சொல்றதுதான், நாங்க வந்து ஜெயிச்சா ஒரு ஃபீல்ல இருப்போம், புடிமாடானா ஒரு ஃபீல்ல இருப்போம்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த களத்துல மாடு அவுத்துட்டோம் அந்த ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா 1000 சில்லற மாடு வருவாங்கண்ணே, அங்க வந்துட்டு இந்த டைமிங்குள்ளதான் அவுக்கணும்ன்ற ஒரு ரூல்ஸும் கமிட்டிக்கு இருக்கும். அப்ப வந்து பாதி மாடுக்கு மேல அவுக்க முடியாம போயிடுவாங்க. இப்ப மதுரை மாவட்டம்னு எடுத்தாலுமே மதுரை மாவட்டத்து மாடு மட்டும் அவுக்க மாட்டோம், புதுக்கோட்டை, திருச்சி, தேனி, திண்டுக்கல் அந்த சைட்ல இருந்தாலும் வருவாங்க, அவங்களும் அவுக்க முடியாத சிச்சுவேஷன் எல்லாம் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மாடை அவுத்துட்டோம் போதும், நம்ம போயிட்டு சும்மா வேஸ்டா வரல, மாடை அவுத்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா நானே ஒரு வாடியில அவுக்காம வந்திருக்கேன், அலங்காநல்லூர் வாடியில 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மாடை ஏத்தி போயிட்டு அவுக்க முடியாம வந்திருக்கேன். அப்ப நான் புடிமாடாகி கூட நான் இவ்வளவு தூரம் அங்க ஃபீல் பண்ணது கிடையாது, மாடை ஏத்தி போயிட்டு அவுக்க முடியாம வந்தப்ப நான் அவ்வளவு ஃபீல் பண்ணேன். இப்போ அண்ணன் வந்து வாடிவாசலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல பெரியவங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அம்மா வந்து இப்ப வரைக்கும் பயந்துட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மஞ்சள் இருக்கு, இன்னைக்கு மாடு ஏத்துறோம் அப்படின்னா நான் போலமா அப்படின்ட்டா அன்னைக்கு அந்த உலகத்திலே அவங்க மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்மா வந்து ஆப்போசிட் எனக்கு.
ஆனா இப்ப தெளிஞ்சிட்டாங்க ரொம்ப. நானே இப்ப போலமா என்னம்மா இங்க இருந்து எப்படிமா புதுக்கோட்டை வரைக்கும் போறேன், புதுக்கோட்டையில எல்லாம் டோக்கனை கொடுத்துட்டாக்கா நீங்க வாங்க ஏத்தி வாங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த ஒரு போன 2 வருஷம் இருக்கும் அண்ணே வந்து இல்ல அந்த வாடிக்கு போறதுக்கு, சித்தப்பா பையனுக்கு காது குத்து வச்சிருந்தாங்க. பயலுக யாருமே வர முடியாது, அண்ணனும் இல்ல. 9:30 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு மாடு ஏத்தி வாங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. என்ன பண்றது, என்னாலாம் போக முடியாதுமா, யாருமே இல்லாம நான் எப்படிமா ஏத்தி போறது அப்படின்றேன். ஆனா அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அக்கா நாங்க இங்க 20 பேர் இருக்கோங்க, அவங்க மாடு கயர் அடிக்காம விட்டோம்னா நீங்க என்னன்னு வேணா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்லா சப்போர்ட்டா பேசினாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம மட்டும் எப்படிப்பா போய் இங்க இருந்து புதுக்கோட்டை வரையும் போய் அவுக்கணும், அவுத்து வெளியே வரணும்ப்பா, பிடிக்கலைன்னா சங்கட்டம்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்றேன். அம்மா சொல்றாங்க, ஒவ்வொரு வாடிக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்குற, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்குற, டோக்கன் கிடைக்கலன்னா அழுகுற, இல்ல டோக்கன் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் மாடு ஏத்தி போறீங்க, கஷ்டப்பட்டு தானே அவுத்து வரீங்க, இப்ப டோக்கனை வச்சுட்டு உங்களை கூப்பிடுறாங்க ஏன் போக மாட்டேன்ற, நீ போய் அவரு மாடு வீட்டுக்கு நம்ம பொண்ணு ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு போக வேண்டாம்னு ஃபீல் பண்ற அம்மா, வருத்தப்படுற அம்மாவே அந்த டைம்ல மோட்டிவேட். அப்ப வந்து எனக்கு டென்ஷன் ஆச்சு. ஆமா நான் போறேன்னு சொல்லும் போதெல்லாம் விட மாட்டீங்க, இப்ப நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது போன்றீங்க. போயிட்டு அவுத்து அன்னைக்கு மாடு ஜெயிச்சிருச்சு, மாடையும் புடிச்சு கொடுத்துட்டாங்க, புடிச்சு வந்துட்டோம் வெளியே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது பரவாயில்ல, இத்தனை நாளா போக கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு போன அனுப்பிச்சு விடுறாங்க. எல்லா சகுனமும் பார்த்துதான் எங்களை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த சகுனத்துல ஏதாவது ஒண்ணு மாறுபாடு ஆயிடுச்சுனாலே மாட்டை எடுத்து கட்டியே சொல்லுவாங்க, வீட்டுல கட்டிடு வேண்டாம், அவ்வளவுதான். நான் நிறைய நாள் அப்படி நின்று இருந்திருக்கேன். ஜோடிச்சு வீட்டு வாசல்ல கொண்டு வந்து சூடத்தட்டு காமிக்க போற டயத்துல எல்லாம் சகனம் சரியில்லை, இன்னைக்கு மாடை வீட்டுல கட்டுறா அப்படின்னு சூடம் அணைஞ்சிட்டாவோ காத்துல ஏதோ ஒண்ணு சூடத்தட்டே கீழே சூடமே கீழே விழுந்துருச்சு சாமி காமிக்கும் போது. அப்படியே அன்னைக்கு ஐயம்பாளையம் ஜல்லிக்கட்டு, நான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு மாடு எல்லாம் சோடிச்சு கொண்டு வந்து வெளியே வீட்டு வாசல்ல நிப்பாட்டி இருக்கேன். சாமி கும்பிட்ற டயத்துல சூடங்க ரொட்டி சகனம் சரியில்லடா போடான்ட்டாரு. எனக்காண்டி ஒரு மாடு வெயிட்டிங்ல இருக்கு, டாட்டாஸ்ல துணை மாடு போட்டு ஏத்து போறதுக்கு. அந்த மாட்டுக்கார வெடியா ஒரு மாடு இல்லைனாலும் அந்த வாடகை நான் தரேன் அப்படின்னு. வாடகையா தேவை, நீ வரையில வா போவோம், அதான் நம்ம பயிலோட எல்லாரோட தாட்டம். நான் இன்னைக்கு வாடகையே கொடுக்க முடியலன்னா என் பயிலுக்கு வாடகை கொடுத்து கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவன், நீ வாடா மஞ்சட்டுக்கு போகும்டா, நீ வரலாமல்டா, மாடு தான்டா கட்டிப்பட்டா, வா நம்ம மாடை ஏற்றி வைப்போம் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு போயிட்டு அந்த மாடையும் எங்களால் அவுக்க முடியல. சரியான தள்ளு முள்ளாகி பஞ்சாயத்து அது பயலே மஞ்சட்டு நின்றுச்சு. அப்பதான் நினைச்சேன், அப்ப நம்ம வீட்டுல சொல்றது கரெக்ட் தான். இப்போ சில வாடிவாசல்கள்லாம் வந்து இப்போ யோக தர்ஷினி அவங்க போனாலே ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா, நீங்க வாங்கம்மா நீங்க வந்தா, இப்போ உங்க சொன்ன மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல. ஸோ அந்த மாதிரிலாம் விரும்பி ரொம்ப நீங்க வந்தே ஆகணும் அப்படின்லாம். புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த ஊரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உடனே போன் அடிப்பாங்க, அண்ணே எங்க ஊர்ல அடுத்த வாரம் ஜல்லிக்கட்டு இருக்குன்னு வர்றீங்களாண்ணே, டோக்கன் வாங்கி வச்சிடனே, எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்கண்ணே, எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறோம்னே, வண்டி வாடகை நாங்களே கொடுத்துட்றோம்னே அப்படின்னு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் அப்படிதான் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்பி வந்து வீட்டுல வந்து வெத்தலை பாக்க வைக்காங்க. வெத்தலை பாக்க வைக்கிறதுல எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா காலத்துல வெத்தலை பாக்க வச்சாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது, அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்ப அந்த டைம் வரைக்கும் வெத்தலை பாக்க வச்சுதான் மஞ்சள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த தடைக்கு அப்புறமெல்லாம் வெத்தலை பாக்குன்றதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் போயிருச்சு, டோக்கன் தான் மாட வருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டயத்துல இவ்வளவு இதுலயும் வந்து நமக்கு வெத்தலை பாக்க வச்சு நம்மளை மரியாதை பண்ணி கூப்பிடுவாங்க புதுக்கோட்டை மாவட்டம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறாங்க? அதான் ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தடைக்கு அப்புறம் வந்து வெத்தலை பாக்குன்றதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இப்ப கல்யாண வீடுகளுக்கே வந்து வெத்தலை பாக்கு வைக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஊருக்கு ஒரு மாடு, ஊருக்கு ஒரு புடியாரவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால தேடி போய் ஒவ்வொரு மாட்டுக்காரங்களும் புடியாரவங்களுக்கும் வெத்தலை வச்சாங்க. இப்ப வந்து எங்க ஊருக்குள்ள இப்ப எத்தனை மாடு இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு கேட்டாலே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மாடு ஊருக்கு 100 மாடுன்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனால யாரும் போய் வெத்தலை எல்லாம் வைக்க மாட்டாங்க. டோக்கன் வந்து வாங்குறீங்களா வாங்குங்க அவருங்க அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்க ஸ்டேஜ்ல நம்மளை தேடி வந்து வெத்தலை கொடுத்து அழைக்கிறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ அண்ணன்ட்ட வந்து உங்களை பத்தி பேசும்போது அண்ணன் ரொம்ப பெருமையா பேசுறாரு, என் தங்கச்சி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்ணன், ஏன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னா அது அண்ணன் வந்து அண்ணனோட ரோல் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமா இருக்கும். உங்களுக்கு எப்படி அண்ணன்? அவன் சொன்னதை விட எனக்கு தான் அவன் ரொம்ப முக்கியமான இது. பேக் போனே அவன் தான். ஒவ்வொரு வாடிக்கு போகும்போது இப்ப லாங்ல போறோம்னா அப்பானால வர முடியாது. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பாவே போல நீ ஏன் போற, வீட்டுல இரு அப்படின்வாங்க. அப்ப வந்து அண்ணன் என்ன சொல்லுவான், நான் இருக்கேன் இல்ல அப்புறம் ஏன், நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன், நான் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு எனக்காக அவன் வை வாங்கி கூட்டிட்டு போவேன். அங்க போனதுக்கு அப்புறமுமே இப்ப ஏதாவது ஒரு மாடு வீடு வருது, நான் அங்க வந்து
எல்லாருமே சேஃப் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவாங்க. புடியாரவங்க முதற்கொண்டு பாப்பா நீ ஒதுங்கி வாயா விலகி போயா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க போயிட்டு இப்ப நான் ஏதாவது எதிர்த்து இப்ப நாங்க 2 பேரும் நிக்கிறோம், எதிர்த்து ஏதாவது மாடு வருதுன்னா நான் அப்படி பயந்து ஒதுங்குறேன்னா நீ நில்லு கீர்த்தி, நான் நிக்கும் போது அவனை குத்துவாங்க விட போறேன் அப்படின்னு ஒவ்வொரு அந்தந்த இடத்துல வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். எப்பவுமே வாடிவாசலுக்கு போறதுன்னா ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும், ஒரு கொண்டாட்டத்தோட நம்ம போவோம். ஆனா இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்பா காலத்தெல்லாம் கொம்பு சீவி தான் போவாங்க டெய்லி. அதாவது நீ நாளைக்கு வாடிக்கு போகுதுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி சீவி விளக்கெண்ணெய் வச்சு நல்லா சீவி பாயிண்டாக தான் கொண்டு போவாங்க. இப்போ நாள் போக்கில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு வந்து உள்ளே வந்தோடனே கொஞ்ச நாளில் கொம்பு ஷார்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு அறத்தை போட்டு தேய்ச்சாங்க. லைட்டாக முனையே இல்லாத மட்டும் கூட அறத்தை போட்டு தேய்ச்சாங்க. சரி ரைட்டு அப்படின்னா இப்போ திருப்பி குப்பி மாட்டுறாங்க. இதெல்லாம் நாள் போக்கில் என்ன ஆகும், எதுக்காண்டி இது பண்ணுறாங்கன்னா இப்படியும் ஜல்லிக்கட்டை இவங்களை வெறுக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் மைண்ட் போயிட்டாங்க அவங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜல்லிக்கட்டை அவங்க கொடுக்க முடியாதுன்னாங்க, நம்ம போராடி வாங்கிட்டோம், வாங்கி முடிச்ச ஜல்லிக்கட்டை இவங்கள்ட்ட இருந்து இவங்களே வேணான்னு சொல்லி விடுற அளவுக்கு பண்ணலாம்னா இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் அந்த குப்பி மாட்டுறது. நம்ம ஆன்லைன் டோக்கன் அதுதான். என் இப்போ நான் இருக்கேன்றனால எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் இருக்கோம், ஆன்லைனில் பதிகிறோம். எங்கள் அப்பா எங்கே போய் பதிவார், அவர் ஆண்ட்ராய்டு செல் நோட்ட தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நிறையா வயசானவங்க மாடு வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லையெல்லாம் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரூஃப் கொடுக்குன்னா அந்த அவங்க எந்த உதவியில் அவங்க போய் அந்த ஆன்லைன் பதிவாங்கன்னு தெரில, பதிஞ்சு அதை எப்படி எடுப்பாங்கன்னு தெரில. பதிகிற எல்லாத்துக்குமே வரப்போகிறதும் கிடையாது. ஒரு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு பையெல்லாம் எல்லா ஊருக்கும் பதிகிறான் மனுஷன். அவர் நல்ல மனுஷன், எல்லா ஊருக்கும் பதிகிறாப்புல. வரவே இல்லை அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் டோக்கணும். அவரே வெறுப்பாகி போய் ஒரு விரட்டில் கொண்டு போய் அவுத்துட்டு வந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் போய் விரட்டில் கொண்டு போய் அவுத்துட்டு வந்தார். மாடு நல்லா விளாண்டுச்சு. ஸோ அந்த மாதிரி விரக்தி ஆகக்கூடிய ஒரு மனநிலையும் வருது இல்லையா? ஆமா, அதுதானே ஜல்லிக்கட்டை இப்படியும் உங்கள்ட்ட இருந்து புடுங்கலாம்ன்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கண்டிஷன் போடுவோம், அடுத்து குப்பி போடுவோம்ன்றாங்க. இப்போ அடுத்த இது கண்டிஷனு இன்னும் அடுத்தடுத்துக்கு ஏதாவது கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. போகிற போக்கில் பார்த்தா வீரர்களுக்கு புல்லட் ப்ரூஃப் போட்டு இறங்கி உள்ள நில்லுங்கன்றுவாங்க. அடுத்து வந்து கொம்பு இருக்க மாடே அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடுனாலே கொம்பு இருக்கத்தானே செய்யும், அது கொம்பு இருக்க மாடே அவுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பண்ணி அதை தடை பண்ணி திருப்பி நம்மளா வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூல்ஸோடு எதுக்குடா மாடு வைக்கணும், நம்மளா வேணான்ட்டு போகிற மாதிரி. இப்போ அவங்கள்ட்ட அந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் தடுக்கல, நீங்களா தான் வேணான்ட்டு போனீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. சிஸ்டர், நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிருக்கீங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து 12th ஸ்டடீஸ்க்காக நம்ம எவ்வளோ மெனக்கடல் இருக்குது அப்படிங்கிறது, அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் காலையும் ரெடி பண்ணணும். ரெண்டை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்பதானே செமஸ்டர் முடிஞ்சிருக்கு, செமஸ்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நான் ஜாயின் பண்ண போகும்போதே சொல்லிட்டாங்க, நீ ஜல்லிக்கட்டு போகணுமாப்பா, ஓடி வாங்கிக்கோ, நாங்க தந்துடுறோம். ஆமா, ஓடி தந்துடுறோம். ப்ரொஃபசர் சொல்லல, வைஸ் பிரின்சிபல் மேமும் பிடி மேமும் சொன்னாங்க. நாங்க ஹெச்ஓடி மேம்கிட்ட கேட்டு உனக்கு ஓடி வாங்கி தந்துடுறோம், நீ போப்பா அப்படின்ட்டாங்க. இந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்கண்ணே. சப்போர்ட் பண்றதுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க வளர்ந்து வந்திருக்கோம். அந்த சப்போர்ட் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் கோல்? இப்போ அண்ணன்ட்ட கேட்டா வந்து தங்கச்சி இப்படியே காலையை அடக்கிக்கிட்டு அப்படியே வெளியில போயிட்டு காலை அவுத்துட்டு அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, எனக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு? அப்படிலாம் இது வரைக்கும் இந்த கோல் நான் செட் பண்ணது இல்லைன்னு. எப்படின்னா இப்போ அடுத்த வாரம் ஜல்லிக்கட்டுன்னு தெரிஞ்சுன்னா இந்த வாரம் டோக்கன் கிடைக்கணும், அடுத்த வாரம் எப்படினாலும் மாடு வைக்கணும் அப்படின்றதே ஒரு கோல். அடுத்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை முதல் வாரம் ஒரு கோலா இருக்கும் எல்லாமே. ஆமா, சூப்பர் சூப்பர். நிறைய மனசு விட்டு பேசியிருக்கீங்க, நிறைய தகவல்கள் எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி 2 பேருக்கும். நன்றிண்ணே.